அஸ்ஸலாமு அலைக்கும். நான் காயல்பட்டினம். எனது பெயர் ஷேக் அப்துல் காதிர். எவ்வளவு முக்கியமான கேள்விகள் இருந்த போதிலும் நான் ஊர் ஒற்றுமைக்கான ஒரு கேள்வியை மட்டும் நான் கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமாக பெருநாள் பல தடவை 3 பெருநாள் 2 பெருநாட்கள் வந்து கொண்டு மற்றவர்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் நீ என்று தொழுதாய் என்று என்னிடம் கேட்பார்கள். நான் சொல்வேன், நோன்பு பெருநாள் சவால் 1 ஹஜ்ஜு பெருநாள் துல்ஹஜ் 10 தொழுதேன் என்று நான் சொல்லிக்கொள்வேன். அப்படி இருந்தும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இந்த பெருநாளை ஒன்றுபடுத்துவதற்காக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இதற்கு முயற்சி எடுத்து இன்ஷா அல்லாஹ் நமது ஊரில் 3 பெருநாள் வருவதை விட்டுவிட்டு ஒரே நாள் அன்று பெருநாள் கொண்டாடுவதற்கு நீங்கள் வழி செய்யுமாறு அந்த கேள்வியை மட்டும் நான் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ஒரே நாளில் பெருநாள் வர வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தை சகோதரர் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஒரே நாளில் பெருநாள் வருவதில் நமக்குள்ள கருத்து வேறுபாடு வருவது நமக்கு ஒரு ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் குழப்பமாகவும் இருக்கிறது. ஆனால் எதில் கருத்து வேறுபாடு வரக்கூடாதோ அதில் நம்ம கருத்து வேறுபாடு இருக்கிறோமே, அல்லாஹ் மட்டும் வணங்குறதா எல்லாரையும் வணங்குறதா என்பதிலேயே ஆட்டங்கண்டு இருக்கிறோமே, அதில் ஒன்றும் ஆவலையே. நம்ம சமூகத்தில் இதெல்லாம் ஒரு பெருநாள் கொண்டாடுறதுங்கிறது அதனோடு ஒப்பிட்டு பார்த்தா ஒரு சின்ன மேட்ரு. அல்லாஹ்வுடைய தௌஹீத் மேட்டரை எடுத்துக்கொண்டோமே ஆனால் அதனோடு கம்பேர் பண்ணி பார்த்தால் அதில் கருத்து வேறுபாடு வரவே கூடாது. அல்லாஹ் மட்டும்தான் லா இலாஹ இல்லல்லாஹ்வுல அடங்கி போய்விட்டது. அல்லாஹ் மட்டும் வணங்கணுமா என்கிற ஒரு பிரச்சனையிலேயே நம்ம என்ன பண்ணுறோம், அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டிய தேவையில்லை, யாரை வேண்டாலும் வணங்கலாம், பெரியார்களை வணங்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பிளவுபட்டு நிற்கிறோமே, அது நமக்கு பெரிய வேதனையை தரணும். இதை விட பெருநாள் முன்ன பின்ன கொண்டாடுறதுங்கிறதுல வர்ற வேறுபாடுகளை விட, ஏன்னா துன்யா அதில் கலந்துருக்கிறது. நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் அது ஒரு சங்கடமாக இருக்குன்னு பார்க்குறோமே தவிர, மறுமையை முன்னிறுத்தி பார்த்தீர்கள்னு சொன்னால் எதில் நம்ம ஒன்று படணும், எதில் படணுமோ அதிலேயே படலை. அடிப்படையான ஒரு இஸ்லாத்தினுடைய பேசிக் கொள்கையாக இருக்கக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹுலே என்ன இல்லை, நம்ம ஒரு கருத்தில் இருக்கிறோமா என்றால் இருக்கவில்லை. அதே மாதிரி முகமது ரசூலுல்லாஹ்வுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தான் பின்பற்ற வேண்டும், அவங்கள தவிர யாருக்கும் வஹி வராது, யாருடைய கருத்தாக இருந்தாலும் அவருடைய சொந்த கருத்து தான், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கருத்து மாத்திரம்தான் அல்லாஹ்ட்டிருந்து வந்த கருத்து அப்படிங்கிற அந்த முகமது ரசூலுல்லாஹ்வுலையாவது நாம் ஒரே மாதிரி இருக்கிறோமா, அவர் சொன்னாலும் கேட்பேன், இவர் சொன்னாலும் கேட்பேன், இவர் சொன்னாலும் கேட்பேன் என்று சொல்லி பல குழுக்களாக கோத்திரங்களாக நம்ம என்ன செய்கிறோம், பிரிந்து கிடக்கிறோம். அதனால் ஒன்றுபடுதல் என்று இப்போ நம்ம ஆசைப்படுறதுல இதை விட எதில் ஆசைப்பட்டு இருக்கணும், எதில் அடிப்படை கொள்கையில் ஆசைப்பட்டு இருக்கணும். ஆனால் மற்றவர்கள் இந்த பெருநாளை ஒன்றுபடுத்தணும் இவங்களுக்காக சொல்ல, கேள்வி கேட்ட சகோதரருக்காக நான் சொல்லலை. இந்த மாதிரி இந்த சமாதி வழிபாடு எல்லாத்தையும் நியாயப்படுத்தக்கூடிய அவர்களும் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு நாளில் பெருநாள் வந்தால் நல்லதுங்கிற மாதிரி ஆசைப்படுறாங்க. அவர்களை பொறுத்த வரைக்கும் இதில் ஆசைப்படுவதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் கிடையாது. இதை விட பெரிய பெரிய விஷயங்கள்லாம், யானை போகிறது தெரியல பூனை போகிறது தெரியுதும்பாங்கல்ல, அந்த மாதிரி உள்ளது தான். யானை போன்ற பெரிய பெரிய மேட்டர்களெல்லாம் நான் என் இஷ்டத்துக்கு செய்வேன், நீ உன் இஷ்டத்துக்கு செய், உனக்கு எனக்கு யுத்தம் தான், உனக்கு எனக்கு சண்டை தான், அல்லாஹ்வுடைய மேட்டரில் தப்பு பண்ணோம்னா நிரந்தர நரகமாகி போயிருமே. நிரந்தர நரகத்தில் ஆக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் நம்மெல்லாம் ஒன்றுபடுவோம் என்று நினைக்காத மற்ற நம்ம சகோதரர்கள் நினைப்பதில் ஒரு அர்த்தம் இருக்குது. தௌஹீத் சகோதரர்கள், இந்த தௌஹீதில் இல்லாத சகோதரர்கள் நினைக்கிறாங்கன்னு சொன்னால் அதில் எந்த விதமான தார்மீக நெறியும் இல்லைங்கிறது நீங்கள் மனசில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். அடுத்து என்னென்னு கேட்டால், இந்த பெருநாளை பொறுத்த வரைக்கும் ஒரே நாளில் பெருநாள் வரணும் என்று நம்ம மனசில் நினைக்கிறோம் இல்லையா. ஒரே நாளில் பெருநாள் வரணும் என்று நம்ம நினைத்தோமையானால் அது அறிவியலுக்கு மாற்றமானது, குர்ஆனுக்கு மாற்றமானது, சுன்னாவுக்கு மாற்றமானது. அப்போ ஒரே நாளில் பெருநாள் வர்றதுங்கிறது எந்த ஒரு அறிவியலும் ஏற்றுக்கொள்ளவே செய்யாது. எப்படி ஏற்றுக்கொள்ளாது? இப்போ நம்ம மகரிபில் பிறை பார்க்கணுன்னு வைங்க, இந்த மகரிபில் பிறை பார்க்கும்போது காயல்பட்டணத்தில் பார்த்து விட்டோமே ஆனால் அகில உலகமும் பார்த்த மாதிரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டோமே ஆனால், இந்த காயல்பட்டணத்தில் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒருத்தன் சுபுகில் இருப்பான், ஒருத்தன் காலை 10 மணியில் இருப்பான், ஒருத்தன் இப்போ காயல்பட்டணத்தில் ஒரு இதே நேரமாக உலகத்துக்குலாம் இருக்காது. இப்போ நீங்கள் பிற பார்க்குறீங்க, மகரிபில் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அது மகரிபாக இருக்கும், சில ஊருக்கு இஷாவாக இருக்கும், சில ஊருக்கு காலை 8 மணியாக இருக்கும், சில ஊருக்கு காலை 10 மணியாக இருக்கும், சில ஊருக்கு பகல் 12 மணியாக இருக்கும்.
எனக்கு பிறந்தவன ரமலான் பிறந்துருச்சுன்னு சொன்னால் அவன் எப்படி நோன்பு வைப்பான்? அப்போ 8 மணி காலையில் 8 மணியில் இருக்கிறவன் எப்படி 8 மணிலேருந்து நோன்பு ஆரம்பிக்க முடியுமா? கண்டிப்பாக நீங்கள் ஒரே நாள் வச்சா கூட இதை ஏற்றுக்கொண்டால் கூட அவன் அடுத்த நாள் தான் வைக்க முடியும். ஏன்னா நோன்பு வைக்கிறவுடைய நேரம் நமக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சுபுகு சாதிக்கில் இருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் அந்த நேரத்துக்குள்ளே இருக்கிறவன் தான் வைக்க இயலுமே தவிர அவன் அடுத்த நாள் தான் ஒருத்தன் வைக்க போகிறான். கண்டிப்பாக 2 நாள் வந்துடும். உலகம்லாம் ஒரே நாள் அறிவித்தால் 2 நாள் வருங்கிறான். உலகமெல்லாம் ஒரே நாள் என்று ஒரு ஊரில் எந்த ஊரில் வந்தாலும் எடுத்துக்கொள்வது என்று நம்ம எல்லாரும் ஏகமானதாக முடிவெடுத்தாலும் அது 2 நாளில் தான் நடக்குமா, ஒரு நாள் நடக்குமா? உலகம் உருண்டை, பாதி பகல் பாதி இரவு. அந்த பாதி பகல் பாதி இருக்கக்கூடிய உலகத்தில் நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னு சொன்னால் அப்போ அடுத்த நாள் அவனுக்கு அடுத்த நாள் விடிஞ்சு தானே கொண்டாட முடியும். 10 மணியில் நோன்பு ஆரம்பிக்க முடியாதுல்ல. அப்போ 12 மணிக்கு நோன்பு ஆரம்பிக்க முடியாது இல்லையா? பகல் 12 மணிக்கு ஒருத்தனுக்கு பகல் 12 மணியாக இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? அந்த பகலை சும்மா வேஸ்ட்டாக கழிச்சு விட்டு அடுத்த ராத்திரி தான் நோன்பு வைப்பான். அடுத்த ராத்திரி வச்சா ஒரு நாள் தள்ளி நம்மளோட ஒரு டேட் நினைஞ்சிருவான், தன்னால் தள்ளி போயிடுவான். ஒரு நாள் எங்கே வருது? பெருநாள் அப்படித்தான். பெருநாள் தொழுகை போகிறது காலையில் 8 மணி தான் பெருநாள் தொழுவான். நீங்கள் எங்கள் பேரை பார்க்கும்போது ஒருத்தனுக்கு அசர் தொழுகை இருந்தால் அவன் அசரில் போய் பெருநாள் தொழுவானா? அவன் அடுத்த நாள் காலையில தொழுவ போகிறான், தன்னால் வேறு நாள் ஆயிரும்ல. அதனால இந்த உலகம் உருண்டேண்டு விளங்கி கொண்டீர்களேயானால் அப்போ உலகம் பூரா ஒரு நாள் அறிவித்தாலும் நடக்காது. அறிவிக்காட்டால் அது ஒரு விஷயம். நம்ம ஒரு நாள் எங்கே பார்த்தாலும் அதுதான் உலகத்துக்கெல்லாம் பெருநாள் என்று நம்ம டிக்ளேர் பண்ணோமே, ஆனால் அது உலகம் பூரா ஒரே நாளில் கொண்டாட இயலுமா? இயலாது. பூமி தட்டையாக இருந்தால் இயலும். பூமி தட்டையாக இருந்து உலகம் பூரா ஒரே மாதிரியாக இருந்து அப்படி இருந்தால் என்ன செய்யும்? ஒரு அங்கே அறிவித்து அங்கே வரைக்கும் அடைஞ்சிரும்னு சொல்லிட்டு போயிடலாம். உருண்டையாக இருக்கிற வரைக்கும், சுற்றி கொண்டு இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்? இது இப்படி ஆசைப்படவே கூடாது. ஒரே நாளில் பெருநாள் வரணும்னு ஆசைப்படுவது இருக்குதே, அது நடக்க முடியாத ஒன்றுக்கு படக்கூடிய ஆசை. நடக்கிறது தான் ஆசைப்படணும். நடக்க முடியாத ஒன்றுக்கு படக்கூடிய ஆசை தான் அதுங்கிறது விளங்கி கொள்ளணும். அடுத்து என்ன? அல்லாஹ் கூட குரானில் என்ன சொல்கிறான்? ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில பிஹில் குரான். ரமலான் மாதத்தில் தான் குரான் அருளப்பட்டது. ஹுதல்லின் நாசி ஒபையினாத்தி மினல் ஹுதா ஒல் ஃபுர்கான். அது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுகிறது, அதை தெளிவாகவும் காட்டுகிறதுன்னு எல்லாம் சொல்லிவிடுறான். சொல்லிட்டு அந்த மாதத்தில் நோன்பு வைக்கட்டும் அப்படின்னு சொல்வதாக இருந்தால் ஃபொல் யசும்ஹு, அந்த மாதத்தில் நோன்பு நோக்கட்டும் என்று அல்லாஹ் சொன்னாலேயே ரமலானில் நோன்பு நோக்கணுங்கிற அர்த்தம் வந்துடுது. அல்லாஹ் என்ன செய்யறான்? அதை சொல்லாமல் அதுக்கு இடையில ஒரு வாசகத்தை சொருகுறான். இந்த நான் சொன்ன வாசகத்துக்கு இடையில ஃபொல் யசும்ஹு என்ற வார்த்தைக்கும் பையினாத்தி மினல் ஹுதா உல் ஃபுர்கான் என்பதற்கு இடையில ஒரு வாசகத்தை அல்லாஹ் போடுறான். ஒரு வாக்கியத்தை. என்ன வாசகம்? ஃபமன் ஷஹித மின்குமு ஷஹ்ர ஃபல்யசும்ஹு. உங்களில் யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் அதில் நோன்பு நோக்கட்டும். இந்த வாசகமே தேவையில்லை. ரமலானில் நோன்பு நோக்கணும்னு சொல்ற நினைத்தால் யார் அடைகிறாரோன்னு சொல்ல தேவையே இல்லை. ரமலானில் குரான் அருளப்பட்டது, எனவே ரமலானில் நோன்பு வையுங்கள். அந்த அர்த்தம் நிறைவடைந்து விட்டது. ஆனால் அல்லாஹ் என்ன செய்யறான்? நிறைவடைந்து இருக்கும் பொழுது நடுவில் இந்த வாசகத்தை சேர்க்கிறான். இந்த வாசகம் இல்லாமலேயே ரமலானில் நோன்பு நோக்கணுங்கிற அர்த்தம் வந்து விடுகிறது. அந்த நான் விட்டுட்டு வாசிக்கிறேன் பாருங்களேன். ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில பிஹில் குரான். ரமலானில் குரான் அருளப்பட்டது. ஹுதன் லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது. ஒபையினாத்தி மினல் ஹுதா உல் ஃபுர்கான், நேர்வழியை தெளிவாகவும் அசத்தியத்தை பிரித்தும் காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஃபல் யசும்ஹு, எனவே ரமலானில் நோன்பு நோக்கட்டும். அர்த்தம் வந்துருதா? அல்லாஹ் என்ன செய்யறான்? அந்த ஃபல் யசும்ஹுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தையை போட்டு ஒரு கவுண்டர் வைக்கிறாங்க. என்ன வைக்கிறான்? ஃபமன் ஷஹித மின்குமு ஷஹ்ர, உங்களில் யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு வைக்கட்டும். இதுல என்ன விளங்குதுன்னா, எல்லாரும் ஒரே நேரத்தில் மாதத்தை அடைய மாட்டார்கள். அடைஞ்ச அந்த வாசகம் தேவையே இல்லை. யார் அடைகிறாரோ என்று சொன்னால் சில பேர் ஒரு நேரத்தில் அடைவார்கள், வேற சில பேர் வேறு நேரத்தில் அடைவார்கள். இவன் அடையும் போது இவன் வைக்கணும், அவன் அடையும் போது அவன் வைக்கணும் என்கிற அர்த்தம் இல்லைன்னா இப்படி ஒரு வாசகமே அல்லாஹ் போட்டிருக்க தேவையே இல்லை. ஃபமன் ஷஹித மின்குமு ஷஹ்ர. முதல்ல இந்த விஷயத்துக்கு பேசிக்காக குரானை எடுத்துக்கொள்ள வேண்டும், அப்புறம் ஹதீஸ்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ குரான் நமக்கு என்ன சொல்லுகிறது? யார் அந்த ரமலானை அடைகிறாரோ அவர் நோன்பு வைக்கட்டும். எல்லாரும் தான் அடைவோம், ஆனால் அடைவதில் முன்ன பின்ன அடைவோம். நான் இன்னைக்கு அடைவேன், நீங்கள் நாளைக்கு அடைவீங்க, அந்த அர்த்தம் இல்லைன்னா இந்த வார்த்தை வேஸ்ட். உங்களில் யார் ரமலானை அடைகிறாரோ அவர் நோன்பு நோக்கட்டும்ங்கிற வார்த்தை என்னது? அல்லாஹ்வுடைய கலாமில் பயனற்ற வார்த்தைகள் இருப்பதை விட்டும் அது தூய்மையானது. அல்லாஹ் அது போன்ற வேஸ்டான பேச்சுகள் பேசுவதை விட்டும் அல்லாஹ்வும் தூய்மையானவன். அப்போ அவன் ஒரு வார்த்தையை அந்த இடத்துல போடுறான்னு சொன்னால் அதுக்கு முரண் இல்லாத வகையில் என்ன செய்யணும்? ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ரமலானை பொறுத்த வரைக்கும் சயின்டிஃபிக்காகவும் ஒரே நேரத்தில் எல்லாரும் அடைய முடியாது.
நோன்பு வைக்க இயலாது. அதே அவன் நாளை எங்கேருந்து பல குழப்பம் வரும். நாளை எங்கேருந்து ஆரம்பிப்பான்? ஒரு நாளுடைய ஆரம்பம்னு ஒன்று வேணும். நம்ம மகரிபில் பெற பார்த்து ஒரு நாள் ஆரம்பிச்சிருச்சு, ரமலான் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிடுறோம். ஒருத்தனுக்கு இந்த நேரம் ஃபோன் பண்ணி அமெரிக்காவில் கேட்குறீங்கன்னா அவனுக்கு சாயந்தரமாக இருக்குது. அப்போ சாயந்தரத்தில் நாள் ஆரம்பிக்குமா? லொஹர்லேருந்து ஒரு நாள் ஸ்டார்ட் ஆகுமா? ஒருத்தனுக்கு காலை 10 மணியாக இருந்தால் அப்போ இருந்தால் அவனுக்கு நாள் ஸ்டார்ட் ஆகுமா என்று நிறைய அந்த கொஸ்டின்லாம் அதில் வந்து எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. பூமி உருண்டைன்னு சுற்றிக்கிட்டு இருக்கிறது. இதெல்லாம் கவனத்தில் கொள்ளாமல் பார்க்கிறவர்களுக்கு என்ன செய்யும்? சரி மாதிரி தெரியும். அப்போ இதில் நம்ம என்ன வழங்குறோம்? மாதத்தை வந்து எல்லாரும் ஒரே நேரத்தில் அடைய முடியாதுங்கும் போது நம்ம ஏன் எல்லாரையும் ஒரே நேரத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டணும்? முடியாத அடைஞ்சா தானே இல்லை வைக்க சொல்கிறான். அவன் அடையும் போது அவன் வைப்பான், நீ அடையும் போது நீ வச்சுட்டு போ. இதுதான் இது அடிப்படையான குர்ஆன்லேருந்து விளங்கக்கூடிய ஒரு மேட்ரு. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் வந்து சூரியனையும் சந்திரனையும் பேசும் பொழுது அஷம்சு ஒல் கமர் பி ஹுஸ்பான், சூரியனும் சந்திரனும் காலம் காட்டுதுங்கிறான். நம்ம சந்திரனை மட்டும் தான் காலம் காட்டுறதுக்கு வச்சுக்கிட்டு சூரியனை வேற காப்பீருக்குள்ளே ஆக்கிவிட்டோம். ரெண்டும் தான் நமக்கு காலம் காட்டுது. ரெண்டு அல்லாஹ் தான் படைச்சான். சூரியனை படைச்சது அல்லாஹ் தான். சூரியன் நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஆக்கிட்டோம்ல. அது சந்திரன் தான் முஸ்லீமுக்கு உள்ளது, சூரியன் முஸ்லீமுக்கு உள்ளது இல்லைங்கிறத நம்ம ஆக்கிவிட்டோம். ரெண்டையும் படைச்சது அல்லாஹ். ரெண்டையும் படைச்சது ஒரு நோக்கத்துக்கு தான் படைச்சிருக்கிறான். அப்போ அஷம்சு ஒல் கமர் பி ஹுஸ்பான், ஷம்சும் கமரும் காலம் காட்டக்கூடியதாக இருக்கிறதுன்னு சொல்கிறான். அப்போ ஷம்சு எப்படி காலம் காட்டும்? உங்களுக்கு காட்டுற அதே காலத்து உலகத்தில் காட்டுமா? உங்களுக்கு இப்போ காட்டுது இதே நேரத்தை தான் அமெரிக்காவுக்கு காட்டிக்கிட்டு இருக்குமா? இப்போ இந்த நேரம் இப்போ எத்தனை மணி? இப்போ வந்து நீங்கள் 6:40 ஆகுதுன்னு சொன்னால் இதே நேரம் காலையில் 6:40 இருக்குமா அமெரிக்காவில்? நீங்கள் ராத்திரி 6:40ங்கிறீங்க, அவன் காலை 6:40 இருப்பானே. இன்னும் வந்து இந்தியாவிலே 2.5 மணி நேரம் வித்தியாசம் வரும் டெல்லிக்கு நமக்கு. இவன் ஸ்டாண்டர்ட் டைம்ட்டு போட்டு ஒன்றாக்கிவிட்டான். உண்மையில் சூரியன் மறைகிறத வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ டெல்லிக்கு 6:40 தான், காயல்படுத்துக்கு 6:40 தான். ஆனால் சூரியன் மறைகிறத பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் மறைகிறதுக்கு 2.5 மணி நேரம் கழிச்சது மறைங்க. ஏன் ஒரு நாட்டுக்குள்ளே எது குழப்பம் வரணுங்கிறதுக்காக வேண்டி ஐஎஸ்டி இவன் போட்டு இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்னு போட்டு இந்தியா அப்புறம் ஒரு நேரம் ஆக்குனதுனால நேரம் வாட்சி நேரம் ஒன்றா இருக்குமே தவிர சூரியன் உதிக்கிற நேரத்தை ஒன்றா கேளாது, மனுஷன் கேளாது. உங்களுக்கு உதிக்கிற நேரத்துக்கும் டெல்லியில் உதிக்கிற நேரத்துக்கு 2.5 மணி நேரம் என்ன செய்யும்? வித்தியாசம் இருக்கும். அவன் 7:30 மணிக்கு சூரியன் உதவி, நீங்கள் உங்களுக்கு 5 மணிக்கு உதிச்சு மறைஞ்சிரும். அப்படிலாம் இருக்கிறது. உங்களுக்கு 5:30க்கு மறைஞ்சா அவனுக்கு 8 மணிக்கெல்லாம் மறையும். அது அந்த டிஸ்டன்ஸ் 2000 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கு இல்லையா? அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கிறது. அதனால அப்போ சூரியன் காலம் காட்டுவது கூட எப்படி தான் காட்டுகிறது? அவரவருக்கு தனித்தனியாக தான் காட்டுகிறது. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியாக காட்டுவது இல்லை. அப்போ சூரியன் காலம் காட்டுவது எப்படி காட்டுது என்று கேட்டால் அதுவே காலம் காட்டுவது கிடையாது. அது நமக்கு நேரம் எங்கே இருக்குதுங்கிற பொறுத்து தான் காலம் காட்டும். வெறும் சூரியன் காலம் காட்டுறதுல என்ன இருக்குது? அது ஒரு உருண்டை, அதில் ஒரு ஃபயர் நெருப்பு இருந்து கொண்டே இருக்கிறது, அதில் வெளிச்சம் வந்து கொண்டே இருக்கிறது. அதில் வந்து காலைன்னு பார்க்குறதுக்கு அதில் ஒன்றையும் காணா, பகல்னு சொல்வதற்கு அதில் எந்த ஒரு அடையாளமும் இல்லை, சாயந்தரம்னு சொல்வதற்கு அதில் ஒரு அடையாளம் இல்லை. அப்போ எதை வச்சு நேரம் காட்டுது? அது உங்களுடைய டைரக்ஷன். நீங்கள் இருக்கிற பூமியிலிருந்து, ஊரிலிருந்து, மண்ணிலிருந்து எந்த டைரக்ஷனில் இருக்குதோ அதை வச்சு தான் நேரம் காட்டுது. உச்சியில் இருந்தால் பகல்வீங்க, அந்த பக்கம் கிழக்கு பக்கம் போச்சுன்னா என்ன செய்வீங்க? சாயந்தரம்ன்றீங்க, காலை பொழுதும்பீங்க. மேற்கில் போஞ்சால் என்ன செஞ்சுருவீங்க? சாயந்தரம் மகரிப் டைம் அசர் நேரம்னு சொல்லுவீங்க. அப்போ இந்த டைரக்ஷன் தான், அதே சூரியன் தான். இப்படி இருந்தால் அது ஒரு நேரத்தை காட்டும், இப்படி இருந்தால் ஒரு நேரத்தை காட்டும், அப்படி இருந்தால் ஒரு நேரத்தை காட்டுது. இருக்கிற நேரத்துக்கு தகுந்தவா, இருக்கிற திசைக்கு தகுந்தவா நேரம் காட்டுகிறது. அந்த மாதிரி தான் சந்திரன் உனக்கு நேரம் வந்துட்டா உனக்கு நேரம் வந்துச்சுன்னு தான் அர்த்தமே தவிர உலகத்துக்கெல்லாம் நேரம் வந்துச்சுன்னு அர்த்தம் வராது. எனக்கு நேரம் வந்துச்சுன்னா எனக்கு நேரம் வந்திருக்கிறது, உனக்கு நேரம் வரும்போது நீ பார்த்துக்க, எனக்கு நேரம் வரும்போது நான் பார்த்துக்கிறேன் என்கிறது தான் மார்க்கத்தினுடைய நிலை. ரெண்டுமே காலம் எப்படி காட்டுது? சந்திரன்லையும் காலம் காட்டுறதுக்கு அல்ல அளவாக வச்சிருக்கிறான். அதே உருண்டை தான், ஒரே மாதிரி தான் சந்திரன் இருக்கும். அதனுடைய வெளிச்சம் பிரதிபலிப்பதெல்லாம் எதனால? அது இருக்கிற டைரக்ஷன்னால ஒரு பக்கம் நமக்கு குறைவாக காட்டுகிறது. குறைவாக காட்டினா ஒன்றுங்கிறோம், இன்னும் கொஞ்சம் திருப்பி காட்டுது. வெளிச்சமில் பாதி நிலவில் வெளிச்சம் இருந்துட்டு தான் இருக்குது. சூரியனில் முழுசாக வெளிச்சம் இருக்கிறது, நிலவில் வந்து பாதி வெளிச்சம் இருக்கிறது. பாதி இருட்டு பாதி பகல் நிலவில். ஏன்? அது ஒரு சுய வெளிச்சம் இல்லாத ஒரு பொருள். அது சூரிய வெளிச்சத்தை வாங்கி ரேடியம் மாதிரி பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பொருள் எது? நிலவுங்கிறது. இங்கேருந்து சூரியன் அடிச்சுன்னு சொன்னால் அந்த பகுதி வெளிச்சமாக இருக்கும், அடிக்காத பகுதி இருட்டாக இருக்கும். அதில் சொந்த வெளிச்சம் கிடையாது, மண்ணு தானே. நிலவுங்கிறது ஒரு மண்ணு தான் அது. அப்போ இதெல்லாம் நேரத்தை காட்டுதுன்னா எப்படி காட்டுது? டைரக்ஷனை வச்சு தான் காட்டுது. நமக்கு நேரம் எப்படி இருக்குது அதை வச்சு தான் அது நாளை காட்டுது. அதையும் கவனத்தில் வச்சு கொண்டோமே. ஆனால் இது ஏன் நாம் பார்த்ததையும் உலகத்துக்கெல்லாம் உள்ளதாக சொல்லணும்? சின்ன டிஸ்டன்ஸ் இருந்தால் நமக்குள்ளே காயல்படுத்துக்க உள்ளது பக்கத்து ஊருக்குன்னா அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் மிகப்பெரிய டிஸ்டன்ஸ் வரக்கூடிய ஒரு வக்து தொழுகையே மாறுற அளவுக்கு டிஸ்டன்ஸ் வரக்கூடிய இடங்களை எல்லாம் நம்ம வந்து அங்கே உள்ளது என்னை கட்டுப்படுத்தணும்னு சொன்னோமே. ஆனால்
அப்போ காலம் காட்டுவது என்பதுக்கு என்ன இல்லை, மீனிங்லெஸ், அர்த்தம் இல்லாமல் போயிடுது. இது ஒரு அடிப்படையை நீங்கள் என்ன செய்யணும், மனசில் வைத்துக்கொள்ளணும். எல்லாம் ஒரே நாளில் கொண்டாடுறதுங்கிறது சாத்தியமில்லை, அப்படி மார்க்கமும் சொல்லலை. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் 2 சம்பவம் நடக்கிறது. ஒரு சம்பவம் என்ன, கிராமவாசிகள் இந்த மாதிரி நாங்கள் பெற பார்த்தோன்னு சொல்கிறாங்க. ரசூல் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் நோன்பை விட்டுட்டு பெருநா கொண்டாடுங்க அப்படிங்கிறாங்க. இது ஒரு சம்பவம். இன்னொரு சம்பவம் என்ன, குறைபுங்கிற ஒரு ஆள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிந்தி நடக்கிற ஒரு சம்பவம். குறைபுங்கிற ஒரு ஆளை உம்முல் ஃபதலுங்கிற ஒரு சஹாபி பெண் சிரியாவுக்கு ஷாமுக்கு ஒரு வேலையை அனுப்புகிறாங்க. அவர் அந்த வேலையெல்லாம் முடிக்கிறாரு. முடிச்சுவிட்டு திரும்பி மதீனாவுக்கு வர்றாரு. மதீனாவில் இப்னு அப்பாஸ் போன்ற பெரிய மேதைகள்லாம் இருக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் என்ன பண்ணுறாரு, இந்த குறைப்பட்ட வெளியூருக்கு போய்ட்டு இருந்தால் விசாரிப்போம்ல, போனீங்களே என்னாச்சு ஏதாச்சு எல்லாத்தையும் கேட்டுவிட்டு இதையும் கேட்குறாரு. அந்த பிறப்பை இப்போ பார்த்தீங்க அப்படிங்கிறாரு. அவர் சொல்கிறார்ல, ராயினாவு லைலத்துல் ஜும்ஆ, நாங்கள் வெள்ளிக்கிழமை பார்த்தோம், ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை, டேட்லாம் போட்டு சொல்லலை, ஒரு வெள்ளிக்கிழமை பார்த்தோம் அப்படிங்கிறாரு. அப்போ இப்னு அப்பாஸ் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்களா, நீ பார்த்தியாங்கிறார். ஆமாம் நான் தான் பார்த்தேன். நான் மட்டும் பார்க்கல, முஆவியாவும் பார்த்தாரு. முஆவியா மட்டும் பார்க்கல, மக்களும் பார்த்தாங்க. அந்த பிறையை நான் பார்த்தேன், முஆவியா ஜனாதிபதி முஆவியா இருக்கிற அந்த பகுதியை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தவர் அவரும் பார்க்குறாரு, மக்களும் பார்த்தாங்க அப்படிங்கிறார் குறைவு. அப்போ அதை வச்சு நாளை முடிவு செஞ்சு என்ன பண்ணியிருக்கலாம், இப்னு அப்பாஸ் அவங்க அதை அறிவிச்சிருக்கலாம். அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, நாங்கள் சனிக்கிழமை தான் பார்த்தோம், நீ ரமலான் பிறை 1வது பிறையை வெள்ளிக்கிழமை பார்த்துருக்கலாம், நாங்கள் என்னைக்கு பார்த்தோம், நீ பார்த்ததுக்கு ஒரு நாள் தள்ளி நாங்கள் பார்த்தோம். ராயினாவு லைலத்து சபுத்திங்கிறார், சனிக்கிழமை தான் பார்த்தோம். அதனால உன் கணக்குப்படி இப்போ 30 முடிஞ்சாலும் எங்கள் கணக்குப்படி 29 தான் முடிஞ்சிருக்கு. வெள்ளிக்கிழமை பார்த்த ஆளுக்கு 30 முடிஞ்சிடும், எங்கள் கணக்குப்படி 29 தான் முடிஞ்சிருக்குது. நாங்கள் பெருநா கொண்டாடுறதா இருந்தால் எங்கள் கண்ணில் அந்த பிறையை நாங்கள் பார்த்துருக்கணும், இந்த இப்போவாது பிறையை பார்க்கணும், இந்த சவால் பிறையை பார்க்கணும், இல்லைன்னா 30 முடியணும் என்று சொல்லிவிட்டு, இப்படி சொன்னால் அவர் இப்னு அப்பாஸ் கருத்து அப்படின்னு போயிடும், நம்ம அதெல்லாம் ஆதாரமாக எடுத்துக்கிற மாட்டோம், நம்ம கொள்கை கரெக்டாக இருக்குது. அது சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாருன்னா, ஹாக்கதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள்ங்கிறார். இந்த சம்பவத்தில் எது நமக்கு ஆதாரம்னு கேட்டால் ரசூல்லா சம்பந்தப்பட்ட இந்த வார்த்தை தான் ஆதாரம். இந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லிவிட்டு இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டு, எப்படி கட்டளையிட்டு இருக்கிறாங்க, தூரத்திலேருந்து பார்த்து ஒரு தகவல் வறுமையானால் அதை நீங்கள் பார்க்கணும், நீங்கள் பார்க்கலன்னா உங்களுக்கு 30 முடிங்க, இல்லைன்னா பிறைய பாருங்க, பிறைய பார்த்தா 29 முடிச்சுக்கிறங்க, பிறைய பார்க்கலன்னா 30க்கு அடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க, பெருநாளை கொண்டாடுங்க. இப்படி தான் எங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு போட்டாங்கன்னு இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க. அப்போ இந்த இதில் நம்ம என்ன வழங்குறோம்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிராமவாசிகள் சொல்லும்போது ஏற்றுக்கிட்டாங்க, தூரத்திலேருந்து வர்ற ஒரு செய்தி வரும்போது இப்னு அப்பாஸ் என்ன மறுத்துட்டு ரசூலுல்லாஹ் இப்படி ஏற்றுக்கிற சொல்லலைன்னு மறுக்கிறாங்க. இதில் என்ன பொதுவாக நம்ம என்ன விளங்கிற முடியும் என்றால், தூரமான ஊர்களில் பார்ப்பது ஒரு ஊரை கட்டுப்படுத்தாது, அருகில் உள்ள ஊர்களை பார்ப்பது என்ன செய்யும், அந்த ஊரை கட்டுப்படுத்தும் என்கிற ஒரு விஷயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் ஒன்றும் சொல்லப்படலை. என்ன சொல்லப்படலை, தூரம்ங்கிற அளவு சொல்லப்படலை. கிட்டே என்ற அளவு எவ்வளவுக்கு வச்சுக்கிறது, எவ்வளவுக்கு வச்சுக்கிறதுன்னு சொல்லப்படலை. என்ன சொல்லப்பட்டிருக்கு, தூரமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, கிட்டே இருந்தால் ஏற்றுக்கலாம் என்பதற்கு இந்த 2 ஹதீஸ்களையும் வைத்து நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு முடிவுக்கு வந்துடலாம். அப்போ தூரமாக இருந்தால் ஏற்றுக்கிறக்கூடாதுன்னா எவ்வளோ தூரமாக இருந்தால் ஏற்றுக்கிறக்கூடாது, கிட்டே இருந்தால் ஏற்றுக்கலாம்னா எவ்வளோ கிட்ட இருந்தால் ஏற்றுக்கலாம் என்கிற மாதிரி வரும் பொழுது இதை நம்ம லிமிட் பண்ணி சொல்ல இயலாது. இதுக்கு அல்லாஹ்வும் ரசூலும் இத்தனை கிலோமீட்ரு, 50 கிலோமீட்ரு, 60 கிலோமீட்ரு, 500 கிலோமீட்ரு, 2000 கிலோமீட்டர் ஏதாவது ஒரு கணக்கு சொன்னாங்கன்னா நமக்கு அதுதான் ஏற்றாகணும், வேற ஒரு முடிவுக்கு நமக்கு இடம் இருக்காது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தூரம் கிட்டேன்னு லிமிட் பண்ணலை. ஆனால் தூரம் கிட்டேன்னு 2 முடிவு எடுத்திருக்கிறாங்க. முடிவு எடுத்த ஒன்று, தூரத்துக்கு ஒரு முடிவு, கிட்டத்தில் உள்ள தகவலுக்கு ஒரு முடிவு. அப்போ இதில் என்ன விளங்குது, உலகம் பூரா பார்த்தா எடுத்துக்கிறனுங்கிற மேட்ரு அடிபட்டு போய் விடுகிறது, கிட்டத்தில் பார்த்தா ஏற்றுக்கலாங்கிற மேட்ரு நிரூபிக்கப்படுகிறது. கிட்டன்னா எவ்வளவு, தூரம்னா எவ்வளவு, இதுதான் ஒரு விவகாரம். அப்போ இது ஒரு மனசில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் என்னத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும், கிட்டே தூரம் என்ற வேறுபாடு இருக்கிறது என்பதை நீங்கள் மனசில் என்ன செய்யணும், ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். அடுத்து என்னன்னு கேட்டால், இதெல்லாம் இந்த பிறை முடிவு செய்யக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து இன்னொரு விஷயத்தை நீங்கள் மனசில் வைத்துக்கொள்ளணும். இந்த பிறை சம்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் சில பேர் கணிக்கணும் அப்படி இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கணிக்க சொல்லலாம் மார்க்கத்தில் என்ன இல்லை, சொல்லப்படவே இல்லை. மார்க்கத்தில் சொல்லப்படுறது என்னென்னு கேட்டால், லாத்த சூமு ஹத்தா தரவுல ஹிலால், பிறையை பார்க்குற வரைக்கும் நோன்பு நோக்காதீங்க அப்படிங்கிறாங்க. சூமூலி ரூயத்திகி, பிற பார்த்து நோன்பு வைங்க, வஃப்திருளி ரூயத்திகி, பிற பார்த்து நோன்பு விடுங்க, பொய்யின் உம்மா அலைக்கும் அக்குமில் இருந்த சலாதீன்,
உங்களுக்கு மேகமூட்டம் ஏற்பட்டால் இந்த மாசத்தை வந்து 30 பூர்த்தி ஆக்கிங்கள். இத்தத்தை ஷாபான தலாதீன், ஷாபான் மாதத்தை 30 பூர்த்தி இப்படி பல வார்த்தைகள் ஹதீஸ்களில் இருக்கிறது. அப்போ பிறைய பார்க்கணுன்ற சொல்லிட்டாங்க. பார்க்காம கணிக்கிறதுங்கிறது வேலை கிடையாது. அந்த பார்க்கறதுக்கு என்ன நமக்கு தந்திருக்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு ஊரில் பார்த்தா இன்னொரு ஊரை கட்டுப்படுத்தும், ஆனால் கிட்ட இருந்தால் கட்டுப்படுத்தும், எட்ட இருந்தால் கட்டுப்படுத்தாது. இதுதான் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சாராம்சம். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னு கேட்டால், இதோட முடிஞ்சிருச்சு பிறை விஷயம். ஆனால் அதில் என்ன நமக்கு தெளிவுபடுத்தப்படாமல் இருக்குது, ஹதீஸில் நேரடியாக எது கிட்ட எது தூரம் அது நமக்கு என்ன செய்யப்படலை, தெளிவுபடுத்தப்படாமல் இருக்குது. அப்போ என்னன்னு கேட்டால், நமக்குண்டு அது அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மாதிரி அந்த குழப்பத்தில் விட்டுட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்குற மாதிரி ஒரு செய்தி நமக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், சௌமுக்கும் யௌம தஸூமுன், நோன்பு என்பது நீங்கள் முடிவு செய்யக்கூடிய நாள் தான் நோன்பு. ஓ ஃபித்ருக்கும் யௌம துஃப்திரூன், நீங்கள் நோன்பு இல்லைன்னு முடிவு செய்யக்கூடிய நாள் தான் நோன்பு இல்லை அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் அல்ஹாக்கும் யௌமத்துல்லஹூன், நீங்கள் குர்பானி கொடுக்கக்கூடிய நாள் தான் ஈதுல் அல்ஹா என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் முடிவெடுக்கிறதான்னு ஒன்று சொல்லிவிட்டாங்க. இப்போ நீங்கள் முடிவெடுக்கணுன்னு பிற 25 நோன்பு நீங்கள் முடிவெடுக்கலாமா? நீங்கள் முடிவெடுக்கிறேன்னா எதில் முடிவெடுக்கணும்? எதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு சொல்லாமல் விட்டுட்டாங்களோ அதில் தான் நீங்கள் முடிவெடுக்கலாம். அவங்களே முடிவெடுத்ததுக்கு நீங்கள் எடுக்க இயலாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு முடிவு எடுத்து விட்டார்களோ அதில் நம்ம முடிவெடுக்க வேலை இல்லை. எதில் முடிவு இல்லாமல் விட்டுருக்குறாங்க? கிட்டே தூரம், இது எதை கிட்ட என்பது எதை தூரம் என்பது, இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை, அவங்க வந்து முடிவெடுக்காமல் விட்டுருக்குறாங்க. அது அவங்க சொல்லலை, லிமிட் சொல்லலை. அந்த லிமிட்டை எப்படி தீர்மானிக்கிறது? அது ஒன்று தான் மிச்சமாக இருக்குது. பிறை சம்பந்தமாக நம்ம முடிவெடுக்கணுங்கிறதுக்கு என்னமாவது மார்க்கத்தில் மிச்சமாக இருக்குன்னு பார்த்தா இந்த ஒன்று தான் மிச்சப்படுது. பாக்கி எல்லாம் அல்லாஹ் ரசூல் சொல்லிவிட்டாங்க. பிற பார்க்குறத சொல்லிட்டாங்க, மேகத்துக்கு சொல்லிட்டாங்க, 29 முடிஞ்சிட்டா என்னங்கிறதுக்கு சொல்லிவிட்டாங்க. எல்லாமே ஒரு ஊரில் பார்த்தா என்ன, தூரத்தில் பார்த்தா என்ன, எல்லாம் சொல்லிவிட்டாங்க. பிறை சம்பந்தமாக எல்லாரும் ஒரே நேரத்தில் கொண்டாட முடியாது என்று சொல்லிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் பிற பார்த்த உடனே அக்கம் பக்கத்துக்கெல்லாம் ஆட்களை அனுப்பி போய் சொல்லிட்டு வாங்கன்னு எந்த ஒரு முயற்சியும் பண்ணவே இல்லை. அல்ல அக்கம் பக்கத்தில் யாராவது பிற பார்த்தீங்கன்னா மக்காவில் பார்த்தா உடனே என்கிட்ட வந்து சொல்லுங்க என்று எந்த ஒரு ஏற்பாடும் அவங்க ஃபோனு ஃபேக்ஸ் இல்லாட்டாலும் இதை செஞ்சுருக்கலாம்ல, ஒரு குதிரையில் வந்து சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல, அதை கூட அவங்க சொல்லவில்லை. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நீங்கள் முடிவெடுக்கிறது தான் நோன்பும், நீங்கள் முடிவெடுக்கிறது தான் பெருநாள்ன்றாங்களே, அது என்னென்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறேன்னு. நான் என்ன வேண்டாலும் இஷ்டத்துக்கு முடிவெடுப்பேன்னு எடுத்துடக்கூடாது. 28 நான் முடிச்சுட்டு எடுப்பேன்னு எடுக்க முடியுமா? 28 கிடையாதுன்னு தெளிவாக இருக்கிறது. அதே மாதிரி ஒருத்தர் பெற பார்த்தேங்கிறாரு. பெற பார்த்தா எங்கே பார்க்கணும்? அவர் வந்து மேற்க பார்க்கணும். மேற்க பார்க்காம நான் கிழக்க பார்த்தேங்கிறாரு. அதை வச்சு நீங்கள் எடுக்க முடியுமா? கிழக்கு எப்படி பெற பார்க்க முடியும், தலைப்புற எப்படி பார்க்க முடியும்? அப்போ பார்க்க முடியாது, மேற்கு தான் பார்க்கணும். அது மாதிரி பொருந்தக்கூடியதை சொன்னால் தான் நீங்கள் எடுத்துக்கணுமே தவிர, நாங்கள் எங்களை முடிவெடுக்க சொல்லிட்டாங்க அதனால் வந்து கிழக்கில் பார்த்தா நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். ஆனால் அது என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே மாதிரி ஒருத்தர் என்ன செய்கிறாரு, ராத்திரி 8 மணிக்கு பெற பார்த்தேங்கிறாரு. ஆனால் அன்னைக்கு பெற வந்து 7 மணியோட மறைஞ்சு போயிடுது. அதுக்கு துல்லியமாக கணக்கு இருக்கிறது என்று சொன்னால் மறைஞ்ச பிறகு பார்த்தேன்னு சொல்கிறான். அதெல்லாம் எப்படிலாம் சிந்திக்கணும். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதில் வந்து உங்களுக்கு விட்டு விட்டார்களோ அதில் மட்டும்தான் உங்களுக்கு ரைட் இருக்கிறது. இப்போ என்ன நமக்குள்ளே வருது, தூரம்ங்கிறது எவ்வளவு என்பதை நம்ம எப்படி தீர்மானிக்கிறோம்? இதுக்கு மட்டும் கிடையாதுங்க. ஒரு ஊருங்கிறத தீர்மானிக்கிறது அதிகாரம் கூட நமக்கு இருக்குது. எப்படி இருக்குது? நம்ம பிரயாணத்தில் தொழுகையை கசர் பண்ணுறோம். பிரயாணம் பண்ணும் பொழுது 4 ரக்காத் தொழுகை 2 ரக்காத் தொழுகை பண்ணுறோம். அது எப்போ பண்ணுறோம்? பிரயாணம்டா என்ன, ஊரை விட்டு போனால் தான் பிரயாணம். பிரயாணம்டா ஊருக்குள்ளே சுற்றினா பிரயாணம் ஆகுமா? ஒரு ஆள் காயல்படுத்துகிற சைக்கிள் எடுத்துக்கிட்டு என்ன செய்கிறாரு, 40 ரவுண்ட் அடிக்கிறாரு, 40 கிலோமீட்டர் வந்துருச்சு. அவர் கசர் பண்ண இயலுமா? அவர் எவ்வளோ கிலோமீட்டர் சுற்றினாலும் ஊர்லாம் சுற்றிட்டு இருக்கிறாரு. அப்போ சஃபருண்டு வந்தால் எப்போ வரணும்? ஊரை விட்டு வெளியே போகணும். ஊர் எல்லையை விட்டு வெளியே போனால் தான் என்னவாகும், அவர் வந்து பிரயாணி ஆகுறார் இப்படின்னு இருக்குது. அப்போ ஊரை விட்டு வெளியே போகிறது பிரயாணம்னு சொன்னாங்களே, ஊருண்டா என்ன அளவுன்ற சொன்னாங்களா? சொல்லலை. இப்போ நீங்கள் இங்கேருந்து வந்து தூத்துக்குடிக்கு போனீங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம், கசரு தொழுவலாம். அந்த அளவுக்கு தூரம் இருக்குன்னு வைங்களேன். ஆர்மோன் ஏரியா எத்தனை கிலோமீட்டரு? 20 கிலோமீட்டர். 25 சொல்லுங்கள். உடங்குடி 25. இப்போ உடங்குடிக்கு போனீங்கன்னு வைங்க, 25 கிலோமீட்டரு கணக்கு வந்துருச்சு. 25 கிலோ தொழுதுக்கலாம். அதே நேரத்தில் நாங்கள் சென்னையிலேருந்து 25 கிலோமீட்டர் போனோன்னு வைங்க, இந்த கடைசியில் அந்த கடைசியிலேருந்து தொழுவ முடியாது. ஏன்? 25 போனாலும் சென்னையில் நாங்கள் இருப்போம். சென்னையில் இருந்து அந்த கடைசியில் ஒருத்தன் ஆரம்பித்து இந்த கடைசிக்கு வந்து அவன் எங்கே நிற்பான்? சென்னை அதே 40 கிலோமீட்டர் இருக்கிறது. அப்போ சென்னைக்குள்ளே நாங்கள் போன தூரம் 25 கிலோமீட்டராக இருந்தாலும் சென்னை வாசி வந்து அவன் தொழுவானா?
நான் தான் 25 கிலோமீட்டர் போனேன். ஊருக்குள்ளாண்ட போயிருக்கு, ஊரை விட்டு வெளியே போகலையடா. ஊருக்கு என்னப்பா அளவுகள்? அது நம்ம முடிவு எடுக்கிறது தான். ஊருக்கு என்ன அளவுகள்? ஊருண்டு அரசாங்கம் சொன்னால் அதான் ஊர். நம்மள ஊரை முடிவு பண்ண முடியும்? அரசாங்கம் பெரிய ஊரையும் ஊருமா, சின்ன ஊரையும் ஊருமா, 60 கிலோமீட்டர் உள்ளதையும் ஊருன்னு சொல்லுவான். 60 கிலோமீட்டர் ஊருண்டவங்க முடிவு பண்ணிட்டான்னா உங்கள் அட்ரஸ் என்ன? மெட்ராஸ்ன்னு சொல்ல போகிறீங்க. அப்போ நீங்கள் மெட்ராஸை விட்டு வெளியே போகாத வரைக்கும் நீங்கள் சஃபர் போகலை. ஊரை சுற்றுறீங்க, ஊருக்குள் சுற்றுறீங்க. ஊருக்குள்ளே சுற்றுறதுக்கு பேர் சஃபர் கிடையாது. ஊரை விட்டு வெளியே போனால் தான் சஃபர். அப்போ நீங்கள் காயல்படுத்துலேருந்து வந்து நீங்கள் உடங்குடிக்கு போனீங்கன்னா கசர் தொழுவுறீங்க. இதே டிஸ்டன்ஸ் வந்து சென்னைக்குள்ளேயோ, டெல்லிக்குள்ளேயோ, கல்கத்தாவுக்குள்ளேயோ, பம்பாய்க்குள்ளேயோ நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் உங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா அது ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருப்பீங்க, ஊரை விட்டு வெளியே போயிருக்க மாட்டீங்க. அதே நேரத்தில் ஊருடைய அந்த பார்டரில் இருக்கிறவன் வந்தால் ஒடியாந்துருவான். அப்படியே இருக்குது. சென்னையில் உள்ள 50 பேருக்கு இது வராது. சென்னையில் லாஸ்ட்டில் இருக்கான்னு வைங்க, பல்லாவரத்துக்கிட்டே இருக்கிறான்னு சொன்னால் அவன் தாண்டவனே சென்னையை விட்டு போயிடுவான். அவன் ஊரை விட்டு போயிட்டான்னு வரும். அப்போ எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், ஊருண்டா எது? இது ரசூல்லா கணக்கு. ஊர் என்றால் இவ்வளவு தூரம் இருக்க வேண்டும், வடக்கு இவ்வளவு இருக்கணும், தெற்கு இவ்வளவு, ஏதாவது கணக்கு இருக்குதா? அப்போ இது ரசூல்லா சொல்லாட்டி நீங்கள் என்ன விளங்கிக்கிறன்னு? நம்ம எடுக்கிறதா ஊர். நம்ம எதை ஊருங்கிறோமோ, சின்னதையும் ஊருமோ பெருசையும் ஊருமோ, எது நம்ம எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு சில விஷயங்களில் மார்க்கம் நம்ம பக்கம் வந்த தள்ளி விட்டுருக்கிறது. மார்க்கம் தள்ளி விடும்போது நம்ம முடிவு எடுத்தால் குற்றமாகாது. நம்ம எடுக்கிற முடிவு குற்றமாகாது. ரசூல்லா காலத்திலே சின்ன ஊர் பெரிய ஊர்லாம் இருக்க தானே செஞ்சு. மதினா கொஞ்சம் பெரிய ஊராக இருந்துச்சு, கிராமவாசிகள் இருந்தாங்களே, அதில் குக்கிராமங்கள் சின்ன சின்ன ஊர்களாக இருந்துச்சு. 50 வீடு 10 வீடு கூட இருக்கிற வீடுகள் இருந்துச்சு, 500 வீடு உள்ள ஊர்களும் இருந்தது. இப்படிலாம் இருந்தது. இது நம்ம முடிவு எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம். அதே மாதிரி இப்போ அருகிலே தூரத்தில் என்று ஒரு முடிவு எடுக்க அதில் ஒரு விஷயம் இருக்கிறது. இதில் என்ன செய்கிறோம்னு கேட்டால், இதில் பலவிதமான அருகில் என்பது எது, அருகில் என்பது எது என்பதுக்கு பலவிதமான ஒரு கருத்து வேறுபாடுகள்லாம் வந்தது. அருகில்னு சொன்னால் காயல்பட்டம் இருக்கிறோன்னு வைங்களேன், நம்ம திருச்செந்தூர் ஆறுமுகநேரி தான் அருகில். அதான் 4 கிலோமீட்டருங்கிறீங்க, எங்கிட்ட 8 அங்கிட்ட 4 வருதுல்ல, இதுதான் அருகில்ன்னு வச்சு தூத்துக்குடி வந்தால் கூட எடுக்கக்கூடாது என்று ஒருத்தர் சொல்லலாம். ஏன்? தூரமாக போச்சுல. தூத்துக்குடி தூரமாக இருக்குது, திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்குதுல்ல. திருச்செந்தூரில் பார்த்தா நான் எடுத்துக்கிறேன், தூத்துக்குடியில் பார்த்தா எடுத்துக்கிற மாட்டேன்னு அதுக்கு அர்த்தம் செய்யலாம். அதுக்கும் ஒரு கிரவுண்ட் இருக்கிறது. அல்லது என்ன செய்யலாம், நாங்கள் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் பூராத்தையும் நாங்கள் வந்தால் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியும் ஒருத்தர் என்ன செய்யலாம், அது எடுக்கலாம். அப்படி எடுத்தாலும் அவர் காரணம் சொல்லலாம். தூத்துக்குடி எங்கள் மாவட்டம், ஒரு நிர்வாகம், ஒரு செட்டப்பில் இருக்கிறது, இதில் வந்து ஒரு இடத்துல பார்த்து நாங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு எடுக்கலாம். அதே மாதிரி வந்து ஒரு மாநிலத்தை வச்சு மாநிலம் பூரா நம்ம ஒரே மாதிரி வச்சுக்கிடுவோம் ஒரு பகுதி அப்படின்ட்டு கூட ஒருத்தர் என்ன செய்யலாம், இதுதான் கிட்ட, இந்தியா முழுசு வந்தால் எடுக்கக்கூடாது என்று கூட ஒருத்தர் முடிவு எடுக்கலாம். இன்னொருத்தர் என்ன நினைக்கலாம், இந்தியாவும் மொத்தமாக ஒரு பகுதியில் வச்சுட்டா என்ன, நம்ம ஒரு நாடு தானே, அது ஒரு இராணுவம், ஒரு மிலிட்டரி ஒரு தானே இருக்குது என்று கூட ஒருத்தர் எடுத்துக்கொண்டாலும் எல்லாத்துக்கும் விரிந்த அர்த்தம் தருகிறது. இந்த வார்த்தையை கொண்டு வச்சு நான் காயல்படத்தில் பார்த்தா மட்டும்தான் எடுத்துக்கிறவேங்கிற முடிவு கூட எடுக்கலாம். 10 கிலோமீட்டருக்குள்ளே எடுத்துக்கிறவேங்கிற முடிவையும் எடுக்கலாம். ஒரு மாநிலத்தில் எடுத்துக்கிறவேங்கிற முடிவையும் எடுக்கலாம். ஒரு நாட்டை எடுத்துக்கொள்வேங்கிற முடிவையும் எடுக்கலாம். அவங்க அதுக்கு மேலே போனால் அதுக்கு ஒன்றுபடுது. ஒரு ஆசியா கண்டம் தானே, பூமியை எல்லாம் துண்டு தானே பிரித்து தானே வச்சுருக்கலாம். இது இந்தியா கூட அது வந்து பிரிக்கலை, நம்ம தான் பிரிச்சுக்கிட்டோம். ஆனால் கண்டத்துக்கு எல்லாம் பிரித்து வச்சுக்கிட்டான்ல. கண்டம்னா நடுவில் தண்ணி வந்து வெட்டிடுதுல. ஒவ்வொரு கண்டமும் தனித்தனியாக துண்டு துண்டாக இருக்கிற காரணத்தினால ஏன் ஆசியா கண்டத்தை ஒரு பகுதின்னு எடுத்துட்டா என்னன்னு கூட ஒருத்தர் சொல்லலாம். அப்படிலாம் சொல்லலாம். இப்படி போய்கிட்டு இருந்தோம்னா உலகத்தை தான் ஒன்றாக்க முடியாத தவிர அது கீழே உள்ள அத்தனை துண்டுகளையும் வைத்துக்கொண்டு இதான் எங்களுடைய இலக்குன்னு கூட சொல்லலாம். இதில் வந்து கடைசியில் என்னவாகும், இத்தனை கருத்து உண்டாகி போயிடும். இப்போ இத்தனை கருத்தையும் நம்ம எடுத்துக்கொண்டோமே ஆனால் அப்போ என்ன செய்வான், ஆசியா கண்டங்கிற கருத்தில் உள்ளவன் அவன் எங்கேயாவது கொண்டு வந்து அறிவிச்சிருவான், நாங்கள் இந்தியா தாங்கிற ஆளுக்கு அடுத்த நாள் உடனே பிந்தியே தீர்வீங்க. இப்போ என்ன கண்டிப்பாக வரேன், ஆசியா கண்டத்தை பூரா நாங்கள் எடுத்துக்கிறோன்னு ஒருத்தன் சொன்னான்னு வைங்க. ஆசியா கண்டத்தை ஒருத்தன் எடுத்தான்னு சொன்னால் ஆசியா கண்டத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அதை பார்த்துட்டான்னு வைங்க, சைனாவில் பார்த்துட்டான்னு வைங்க, சைனாவில் பார்த்துட்டா அது ஆசியா கண்டத்தில் இருக்குது, அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம், இந்தியாவில் அறிவிக்கிறோம் என்று நம்ம என்ன செய்ய முடியும், ஒருத்தர் சொல்ல முடியும். இந்தியா தான் ஒரு பகுதின்னு சொல்லக்கூடிய என்ன பண்ணுவார், ஆசியாவில் பார்த்தா இந்தியாவில் பார்க்கல, இந்தியா தானே ஒரு நாடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுத்தார்னு வைங்க. ஆசியாவில் இந்தியா அல்லாத பகுதிக்கு ஒரு பெருநாள் இல்லை, இவரே இந்தியாவில் உள்ளவரை என்ன செய்வார், இந்த கருத்தில் உள்ளவர் ஒரு நாளைக்கும் அந்த கருத்தில் உள்ள ஒரு நாளைக்கும் கொண்டாடுவார். நிலைமை ஏற்பட்டு போயிடும். அல்ல இந்தியாவை தமிழ்நாடான்னு வைத்து கொண்டீர்களே, அங்கே என்னவாயிரும், உங்கள் குழப்பம் உண்டாகி போயிடும். நீங்கள் எங்களுக்குள்ளே தூத்துக்குடியில் பார்த்துருக்கும் போது நான் காயல்படுத்த தான் எடுப்பேன்னு சொன்னால் தூத்துக்குடியும் காயல்படுத்துக்குமே 2 பேர் நாளாகவும் ஆயிரும். நீங்கள் எடுக்கிற முடிவு அப்படி இருக்குமே. ஆனால் இல்லை நாங்கள் கிட்டேன்னா இதுதான் கிட்ட எதுங்கிற நம்ம தீர்மானிக்கிறது தானே. நாங்கள் கிட்டேண்டு இந்த 10 கிலோமீட்டர் தான் எடுப்போம், தூத்துக்குடியில் நாங்கள் தூரத்தில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்தீர்களே. ஆனால் தூத்துக்குடியில் பெற பார்த்துருப்பான், காயல்படத்தில் பார்த்துருக்க மாட்டீங்க. அது உங்களை கட்டுப்படுத்தாதுன்னு சொன்னால் தூத்துக்குடிக்கு ஒரு பெருநாள், காயல்படத்துக்கு ஒரு பெருநாள் வருமா வராதா? வரும். இந்த கருத்தில் ஒவ்வொருவரும் எப்படி எடுத்துக்கொள்கிறார்களோ அதுக்கு தகுந்தவாறு என்ன செய்யும், ஒரு குழப்பங்கள் வரும், முரண்பாடான கருத்துக்கள் வரும்.
அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால் இந்த கிட்டே தூரம் என்பதை எல்லா கருத்தில் உள்ளவங்களையும் ஒன்று கூட்டி, பல கருத்தில் உள்ளவங்க இருக்கிறாங்க, ஒரு காரண காரியத்தில் சும்மா உன் இஷ்டத்துக்கு காயல் படுத்ததெல்லாம் கிட்டன்னு வைக்காத, நீ உன் இஷ்டத்துக்கு தூத்துக்குடி போய் கிட்டன்னு சொல்லாத, நீ உன் இஷ்டத்துக்கு ஆசியா கண்டதெல்லாம் கிட்டன்னு ஓவராகவும் போயிடாத. ஒரு கிட்டன்னு முடிவெடுப்பதற்கு நம்ம எல்லாரும் கூடி எதை கிட்டன்னு வைத்துக்கொள்வோம் அப்படின்னு முடிவெடுத்து தகுந்த காரணங்களோட ஏகமனதாக முடிவெடுத்து ஒரு கருத்துக்கு நம்ம வந்தோண்டு வைக்க, அல்ஹம்துலில்லாஹ் மார்க்கம் தலையிடாது. நம்ம எல்லாருமா சேர்ந்து எதுல தான் தலையிடாது, அப்படி வந்தால் தலையிடாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்காக வேண்டிய ஒரு ஆலோசனை கூட்டத்தை கூட்டி ஒரு பகுதிங்கிறது என்ன, முதல்ல அந்தந்த பகுதி அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, இதில் ஒரு குழப்பம் அதெல்லாம் வருது, ரசூலுல்லாஹ் நமக்குன்னு ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்குறாங்க, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நம்ம ஒரு ரொம்ப பக்கத்தில் முரண்பாடு வராமல், குழப்பம் வராமல், ஊருக்குள்ளே குழப்பம் வராமல் செய்வதாக இருந்தால் அதுக்கு ஒரு நிலைப்பாடு எடுப்போம் அப்படின்னு மசோரா பண்ணும் பொழுது பல கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. அந்த கருத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், ஆசியா முழுசும் ஒரு 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 பக்கம், மற்ற கண்டங்கள் அமெரிக்கா தூரம், ஆசியா பக்கம் அப்படின்னு எடுத்தார்களே. ஆனால் இது ரொம்ப டூ மச் ஓவர். இது ஆசியா கண்டம் பக்கம்னு சொல்லுவது ஆசியா கண்டத்தில் நமக்கும் ஆசியா கண்டத்துடைய அந்த கடைசிக்கு மத்தியில் 8 மணி நேரம் 9 மணி நேரம் வித்தியாசமெல்லாம் இருக்கும். சூரியன் மறைகிறதுக்கு அவ்வளவு பெரிய டிஸ்டன்ஸ், ஒரு நாளே மாற்றி விடக்கூடிய தூரம் இருக்குது. அதையெல்லாம் போட்டு எடுக்க முடியுமா? அது பார்க்கும்போதே தெரியுது தூரம்ண்டு. சிரியாவிலேருந்து மதீனா என்ன ஆசியா கண்ட தூரமாக இருந்துச்சு. இப்னு அப்பாஸ் மறுத்துருக்குறாங்களே, அந்த தூரம் ஆசியா கண்டம் தூரத்துக்கு உள்ள டிஸ்டன்ஸ் அது இல்லை, ஒரு அரபு நாட்டுக்குள்ளே தான் அது இருக்கிறது. அது அவ்வளோ பெரிய தூரம் கிடையாது. அப்போ அதையெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் ஆசியாண்டு ஓவராக போகிறது ரொம்ப இதாக இருக்கிறது. அதுக்கப்புறம் இந்தியான்னு வைத்தோமே, ஆனால் இந்தியாங்கிறது இன்றைக்கி சவுதி எடுக்கிறது சவுதி எடுக்கிற இந்தியா எடுக்கிற ஒன்று தான். ஏன் அதே தூரம் டெல்லி நமக்கு இருக்கிறது. நீங்கள் சவுதிக்கு போகிறதுக்குள்ளே 2000 கிலோமீட்டர், நீங்கள் டெல்லிக்கு என்ன செய்யணும், அதே மாதிரி போகிற தூரத்தில் நம்ம இருக்கிறோம். ஒரு நாடு தான் இந்தியாவாக இருக்கிறமே தவிர சவுதிக்கு இந்தியாவுக்குமே என்ன இருக்குது, இந்தியாவுடைய அந்த கடைசிக்கு போகிறதுக்கு சவுதிக்கு போகிறதும் ஒரே தூரம் தான். அப்படிங்கிற இதை போய் கிட்டன்னு சொல்ல இயலுமா? ஸ்டாண்டர்ட் டைம்னு ஒன்று போட்டிருக்கிற காரணத்தினால நமக்கு அப்படி ஆகுதே தவிர 2.5 மணி நேரத்தெல்லாம் மன்னிக்கப்படக்கூடிய டைமா? 2.5 மணி நேரம் வித்தியாசம் என்பதெல்லாம் அலட்சிய 2-3 மணி கூட வரும். 3 மணி நேரம் எல்லாம் மன்னித்து விடக்கூடிய ஒரு நேரமாண்டா கிடையாது. என்ன ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் வந்தால் என்ன செய்யலாம், உங்களுக்கு நமக்கு ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே வருதுன்னு சொன்னால் சரிப்பா, இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் தானே வருதுன்னு எடுத்துக்கொள்ளலாம். 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் வித்தியாசம் வருது. இந்த ஊருக்கு அந்த ஊருக்கு சூரியன் மறைவதில், பிறை உதிப்பதில் அவ்வளோ டிஸ்டன்ஸ் வரக்கூடிய நேரத்தில் அப்போ அது சரியாக வராதுன்னு சொல்லிட்டு அந்த மசோராவில் வச்சது. பல கருத்துக்களை வைக்கிறாங்க. அப்போ கருத்தில் வைக்கும்போது என்ன, புதுசாக அன்னைக்கு எடுத்த முடிவு கிடையாது. ஏன் உங்களுக்கு இது புதுசாக தெரியுதுன்னு கேட்டால், இந்த முடிவுலையே இது வரைக்கும் வண்டி ஓடிட்டு இருந்ததுனால, முரண்பாடு வராதனால உங்களுக்கு அந்த ஏற்கனவே எடுத்த முடிவுகள் மறந்து விட்டது. இது புதுசாக எடுத்தது கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டால், இந்த மாதிரி ஒரு கருத்தை வைத்து அப்போ ஒரு மாநிலம் என்கிற ஒரு முடிவு கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு பகுதின்னு சொல்வதற்கு கிட்டேங்கிறதுக்கு ஏன்னு கேட்டால், ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே சூரியன் ஒரு நமக்கும் அந்த எண்டுக்குள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா 20 நிமிஷத்துக்குள்ளே சூரியன் மறைஞ்சிரும். அவ்வளோதான். 25 நிமிஷத்துக்குள்ளே அதிகபட்சமாக வரும். சின்ன ஒரு 25 நிமிஷங்கிறது ஒரு மன்னிக்கப்படக்கூடிய ஒரு தூரங்கிற ஒன்று வருது. ஒரு மாநிலம், ஒரு விடுமுறை, ஒரு அரசாங்கம், ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஒரு ஒரு சிஸ்டம் ஒன்று அமைச்சு வச்சுருக்கிறாங்க. அப்போ எல்லாத்தையும் ஒரு தகவல் தொடர்பு, ஒரு மொழி, இப்படியெல்லாம் ஒரு அமைப்பு இருக்கும் பொழுது இதெல்லாம் ஒன்னொன்று வைத்துக் கொள்வது இது கிட்டன்னு எடுத்துக்கொள்ளலாம். அதை தான் தூரம்னு எடுத்துக்கொள்ள முடியும். அதுக்காண்டி பக்கத்தில் தூத்துக்குடி காயல்பட்டினம்லாம் கிட்ட இது மட்டும்தான் எடுத்துக்கிறோன்னா இது ரொம்ப பக்கத்தில் ஒரு குழப்பங்கள் ஏற்படுதுங்கிற மாதிரி பண்ணும் பொழுது எல்லாருமே அது ஏகமானதா நம்ம சகோதரர்கள் அனைவரும் நினைஞ்சிட்டாங்க. ஒரு மாநிலம்னு ஒத்துக்குருவோம், எல்லாம் ஒத்துக்கிட்ட முடிவு எடுத்தால் ஓகே தானே. இது செஞ்சிட்டோமா, இதோட நாங்கள் விடலை. இப்போ நம்ம மட்டும் எடுத்தால் இன்னொருத்தன் வேறு அறிவிப்பான மாதிரி குழப்பம் வருமே. நம்ம மட்டும் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இதை ஒத்துக்கிறாதவன் டவுன் காட்சி இருப்பார், அவர் ஜமாத்துலமாக இருப்பாங்க, அவங்க அறிவிக்கிறது தானே வேறு மக்கள் எடுப்பாங்க. அதில் பலதையும் யோசிச்சாங்க. என்ன யோசிச்சாங்க, முடிஞ்ச அளவுக்கு மார்க்கம் நமக்கு மார்க்கத்தில் ஸ்ட்ரிக்டாக சொல்லப்பட்ட விஷயத்தில் விளைய தேவையில்லை. மார்க்கத்தில் நமக்கு உரிமை கொடுத்த விஷயமா இருந்தால் எதுக்கு அண்ணனுக்கு ஒரு பெருனா, தம்பிக்கு ஒரு பெருனா, அந்த மாதிரிலாம் உண்டாக்கணும். ஒரு வீட்டிலேயே அண்ணன் ஒரு அந்த பக்கம் இருப்பார், தம்பி இந்த பக்கம் இருப்பார், வாப்பா அங்கிட்டு இருப்பார், மோகம் இப்படி இருப்பார், பொண்டாட்டி அங்கிட்டு இருப்பாங்க, புருஷன் இந்த பக்கம் இருப்பாங்க, அவங்க ஒரு நாளைக்கு பெருநாள், இவங்க ஒரு நாளைக்கு பெருநாள் என்பது கொஞ்சம் ஒரு நல்லாவும் இல்லைங்கிற மாதிரிலாம் கருத்து வச்சாங்க. அப்போ இந்த பகுதின்னு முடிவெடுக்க நமக்கு ரைட் இருக்கிறது. அதை வாங்க எல்லாருமே சேர்ந்து முடிவெடுப்போம். ஊருண்டு வச்சுக்கிறோமா, தாலுகாண்டு வச்சுக்கிறோமா, மாவட்டம்னு வச்சுக்கிறோமா, மாநிலம்னு வச்சுக்கிறோமா, நாடுன்னு வச்சுக்கிறோமா, அல்லது கண்டம்னு வச்சுக்கிறோமான்னு பல டிஸ்கஸ் பண்ணி 2 நாள் இதுக்காக கூட்டம். சும்மா அரை மணி நேரத்தில் கூட அதை சொல்கிறேன் நான். அதில் நடந்த பிரதிவாதங்கள்லாம் அது நிறைய நடந்தது. அதெல்லாம் பிறகு 2 நாள் ஆலோசனைக்கு பிறகு என்ன முடிவு, இந்த முடிவை உங்களுக்கு ஏகத்துவத்தில் அன்றைக்கு வெளியிட்டோம்.
இதை எடுத்தோன்னு என்ன பண்ணுறோம்னு கேட்டால், அப்போ இது நம்ம செய்கிற மாதிரி மற்றவங்களையும் செய்ய வைக்கணுமே என்று டவுன் காஜி இருக்கார்ல, தலைமை காஜி, அரசாங்கத்துறை தலைமை காஜி, அவர் தான் இந்த பிறையை அறிவித்து அவர் சொல்கிறனால தான் அரசாங்கத்துறை விடுமுறையெல்லாம் விடுவாங்க. அந்த ஒரு கணக்கு இருக்கிறதுனால நம்ம ஒரு பெருநாள்னு அறிவித்து அன்னைக்கு பாட்டு நம்ம பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் இருந்து பரிச்சை இருந்துச்சுன்னு வைங்க, அவர் வைக்கிற நாள் வேறு நாளாக போச்சுட்டு அன்னைக்கு லீவு போட்டுருவான். நம்ம பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகள் அனுப்பும்போது பரீட்சையாக இருக்கும். பரீட்சை அன்னைக்கு விட்டுட்டு போய் தொழுகை நடத்த முடியுமா? பெருநாளை சந்தோஷத்தை கொண்டாட முடியாமலாம் போகுது என்பதற்காக வேண்டி அதுக்கான மார்க்கத்தை எதுவும் விட்டுறல. நம்ம பக்கம் என்ன அதிகாரம், பக்கம் தூரங்கிற தீர்மானிக்கிற அதிகாரம் நம்மகிட்ட இருக்கிறதுனால அதை ஒரு நெறிப்படுத்த முடியுமான்னு சொல்லி அவர்கிட்ட போய் பேசுகிறோம், டவுன் காஜிட்ட போய் பேசுகிறோம். நான் பாவாஜாண்டு ஒரு பெரியவர், முஸ்லீம் லீக் இதெல்லாம் முக்கியமான பிரமுகர், நம்ம ஜமாத்துலேயும் ஒரு அனுதாபம் உள்ள ஒரு ஆள். இப்போ அவரையும் கூட்டிக் கொண்டு இன்னும் சில நண்பர்கள், அவங்க நினைவில் பேர் நினைவில் நாங்கள் ஒரு குழுவாக அவரை சந்திக்கிறதுக்கு போய் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி இந்த பிறை விஷயங்களில் நம்ம மக்களுக்கு மத்தியில் ஒரு குழப்பம் வருது, நம்ம மார்க்கத்தை மீறி நம்ம ஒன்றும் செய்யக்கூடாது, அதனால் என்ன செய்யலாங்கிற மாதிரி அவரோட டிஸ்கஸ் பண்ணும்போது, அதெல்லாம் நாங்கள் இந்தியாவில் எங்கே வந்தாலும் அறிவிப்போம், இந்தியாவில் எங்கே வந்தாலும் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குல்பர்காவில் பார்த்தாங்க, அங்கே பார்த்தாங்கன்னு சொன்னார். இப்போ நாம் என்ன பண்ணோம்னா, இவங்க மதுஹபில் இருக்கிறாங்க, நம்ம குரான் ஏற்றுக்கிற மாட்டாங்கங்கிறதுனால நான் சொன்னேன், நீங்கள் சொல்லக்கூடியது உங்கள் மதுஹபுக்கே மாற்றமானது, மதுஹபிலே இதுக்கு மாற்றமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதற்குரிய ஆதாரங்களெல்லாம் நான் இருக்குங்க, நிறைய இருக்கணும்னு, அதெல்லாம் மதுஹபில் கிடையாதுன்றார். நான் சொன்னேன், இப்போ நாளைக்கு உங்களுக்கு ஆதாரத்தை நான் சந்திக்கிறேன், ஆதாரத்தை கையில் கொண்டு வரல, சும்மா பேசுறதுக்கு தான் வந்திருக்கிறேன், நாளைக்கு ஆதாரத்தோடு வர்றேன்னு சொல்லி மறுநாள் எல்லாத்தையும் அந்த துருள் முக்தார் ஹிதாயா எல்லாத்துல ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு நான் அதே குழுவை கூட்டிகிட்டு மறுபடியும் மறுநாள் போய் அவர்கிட்ட எல்லாம் காட்டினோன்னே, ஆமாம் அப்படி இருக்குதே, அப்போ தமிழ்நாட்டை கிட்ட நம்ம வச்சுக்கிடுவோம், ஒரு நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கோங்கிற சொல்ல வர்றேன். இந்த ஒன்று தான் நமக்கு அதிகாரம் இருக்கிறது, பார்த்து தான் வைக்கணும், டவுட்டு கிடையாது. பார்க்குறேன்னா எங்கள் டெல்லியில் பார்த்து நம்ம எடுத்துக்கொள்வதா அல்லது காயல்படுத்தல பார்த்து சென்னைக்காரன் ஏற்றுக்கொள்வதா, இதுதான் நாங்கள் விவகாரமாக இருந்தது. அப்போ அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இல்லை நீங்கள் சொல்கிற சரியாக தான், குழப்பம் வேணாம், இது ஒரு மாநிலம், ஒரு பகுதி அருகே 25 நிமிஷம் என்பது ஒரு பெரிய ஒரு டிஸ்டன்ஸு கிடையாது. அந்த நவீன காலத்தில் சின்ன ஒரு தூரம் 25 நிமிஷங்கிறதெல்லாம் ஒரு சின்ன ஒரு தூரம், விமானத்தில் போய் இறங்கிடலாம், அவ்வளவுக்கு ஒரு சின்ன ஒரு தூரத்தில் உள்ளதாக தான் இருக்கிறது. அதனால் தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் ஏற்றுக்கொள்வது என்பதுதான் சரியாக இருக்குது. இந்திய டெல்லியெல்லாம் கிட்டன்னு சொல்வது டூ மச் ஓவராக இருக்குது, கிட்டத்தில் உள்ள ஊரில் சொல்ல இயலாது அப்படின்னு அவரும் ஒத்துக்கிட்டார். அவரும் ஒத்துக்கிட்டு நம்மளும் ஒத்துக்கிட்ட பிறகு அதே மாதிரியே தான் அவர் அறிவித்தார். அதனால் நம்ம புதுசாக அறிவிக்கலை, அந்த அறிவிப்பு அவருடைய அறிவிப்பு கிடையாது, எத்தனை வருஷம் உள்ளது. நம்மளை அவங்களும் எல்லாருமா சேர்ந்து ஏகமனதாக என்ன முடிவு எடுக்கிறோம், இதுதான் சரியான, அப்போ தான் குழப்பம் வராது. நம்ம அதெல்லாம் கேட்டோம், நீங்கள் டவுன் காஜி நீங்கள் அறிவிக்கிறீங்க, ஆந்திராவில் உள்ள ஒரு முஸ்லீம் உங்கள் சொல்ல கேட்டு பெருனா கொண்டாட இயலுமா? ஆந்திராவுடைய அரசாங்கம் அறிவித்தாலே தவிர அவனுக்கு லீவு கிடைக்குமா? அப்போ நீங்கள் ஏன் உங்களுடைய எல்லையை மீறி நீங்கள் அறிவித்து அந்த மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை உண்டாக்கணும் என்றெல்லாம் நிறைய வாதம் அவர்கிட்ட பண்ணணும். வாதமெல்லாம் பண்ணி அவர் ஓகேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், 4 வருஷம் 5 வருஷமாக நீங்கள் பாருங்கள், கேரளாவில் நோம்புன்னு அறிவிச்சிருப்பாங்க, இவர் அறிவிச்சிருக்க மாட்டார். நீங்கள் பழைய பிறநாளாக எடுத்து பார்த்தீங்கன்னா கேரளாவோட தொடர்புள்ள மக்கள் எர்ணாகுளம் திருவனந்தபுரம் மக்கள் இங்கே இருப்பீங்க. வித்தியாசம் வந்துச்சா கேரளாவுக்கு தமிழ்நாட்டுக்கு? ஏன் கேரளாவில் பார்த்து ஏற்றுக்கிறல? அவருடைய நிலை என்னவா இருந்தது? தமிழ்நாட்டில் பார்த்தா தான் ஏற்றுக்கணுங்கிறது எல்லாருமா பேசி ஒரு கருத்துக்கு வந்திருக்கும் பொழுது அது எந்த அடிப்படையில் வர்றோம்? பல காரணங்களையும் கொண்டு நம்ம பக்கம் ஒரு அதிகாரத்தை ரசூல்லா தந்திருக்காங்க, வீணாகவும் ஆக்கிடக்கூடாது, மனோ இச்சை பின்பற்றி அது பாட்டுக்கு உலகம் பூரா ஒரு பகுதி தான் ஓவராகவும் போயிடக்கூடாது, ஒரு அளவுக்கு அது ஒரு லிபரலான ஒரு விட்ட விஷயத்தில் நம்மளும் அந்த லிபரலாக அதை இருந்துக்கிறோன்னு என்ற அடிப்படையில் ஒரு முடிவை நம்ம என்ன செய்கிறோம், எடுக்கிறோம். அவர் என்ன பண்ணார்னு கேட்டால், போன இந்த நோன்புல கூட இந்த நோன்பு இந்த ரமலான் நோன்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரமலான் நோன்புல நமக்கும் ஹைதராபாத்துக்கும் வெவ்வேறு, ஆந்திராவுக்கும் நமக்கும் வெவ்வேறு நாளில் வந்துச்சு. இந்த நோன்பு கடந்த நோன்பு கூட இவர் என்ன செய்யலை, ஆந்திராவில் பார்த்துட்டு எடுத்துக்கிற மாட்டேன்ட்டார். கேரளாவுக்கும் நமக்கும் பல வருடங்களில் வித்தியாசங்கள் வந்தது, அவங்க முந்திடுவாங்க, ஒரு நாள் பார்த்துருவாங்க, கேரளாவில் பார்த்தா எனக்கு என்ன அப்படின்ட்டுருவார். அப்போ நம்மள அந்த கொள்கையில் இருந்ததுனால நம்ம அடிச்சுமா இருந்துருவோம், அவர் எங்கேயா பார்த்து அறிவிக்கிறாரு அது பிரச்சனை இல்லைன்னு இருந்துருவோம். அவ்வளோ வேண்டியதில்லை. இந்த நோன்புக்கு பிறகு சமுதாய ஒற்றுமை என்ற ஒரு பேப்பர் வருது, இது யார் நடத்துகிறாங்கன்னு தெரியல, ஒரு பேப்பர் வருது. அந்த பேப்பரில் மாச பத்திரிக்கை, அதில் டவுன் காஜி பேட்டி கொடுக்குறாரு. என்ன பேட்டி கொடுக்குறாரு, இந்தியா பூரா ஒரு பகுதி ஆக்கலாமா என்று முதல்ல எங்கள்கிட்ட மறுத்தார். அவர் பேட்டி கொடுத்துருக்காரு, இந்தியா பூரா ஒரே மாதிரி ஆக்கி ஏன்னா பெரிய சிக்கலாக இருக்குங்கனால இந்திரா காந்தி கூப்பிட்டு பேசினாங்க. இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும்போது முஸ்லீம் அறிஞர்கள்லாம் கூப்பிட்டு, உங்களால் பெரிய முஸ்லீம்களால் பெரிய குழப்பமாக இருக்குங்க, தீபாவளின்னு ஒரே நாள் அறிவிக்க முடியுது,
பொங்கல்னு லீவ் விட்டுற முடியுது? நீங்கள் பண்ணுற கூத்து என்னன்னு கேட்டால் அவங்க இந்திரா காந்தி சொன்னது, ஒரு ஆளுக்கு இங்கே பெருநாளுங்கிறிய, ஒரு ஆள் அங்கே பெருநாளுங்குது, ஒரு ஆள் டெல்லிக்கு ஒரு பெருநாள் வருது, லக்னோவுக்கு ஒரு பெருநாள் வருது, சஹரம்பூருக்கு ஒரு பெருநாள் வருது. என்னைக்கு நாங்கள் லீவ் விடுறது? மத்திய அரசாங்க விடுமுறை நாங்கள் எப்படி விடுறது? இந்த மாதிரி அவங்க ஒரு பிரச்சனையை கேட்ட உடனே அப்போ உலமாக்களெல்லாம் கூட்டு என்ன செய்கிறாங்க, ஒரு ஆலோசனை பண்ணுறாங்க. இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும்போது ஒரு நாளை சொல்லுங்கள், எங்களுக்கு தேசிய விடுமுறையெல்லாம் விடணும்ல, லீவ் விடணும்ல, ஏன் இப்படி ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறீங்க என்று கேட்கும் பொழுது அப்போ இந்த உலமாக்கள்லாம் கூடி முடிவு எடுத்திருக்காங்க. என்னன்னு கேட்டால், எனக்கு தெரியலை, இவர் இந்த சமுதாய ஒற்றுமையில் சொன்னதை நான் சொல்கிறேன், நடந்தாலும் எனக்கு தெரியலை. அவர் அந்த பேட்டியில் சொன்ன விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். டவுன் காஜி சொல்கிறாரு. அப்போ இந்திரா காந்தி காலத்தில் இந்த ஆலோசனை நடந்த உடனே இவங்க உலமாக்கள்லாம் நினைஞ்சாங்களாம், இது எங்கள் மார்க் அடிப்படையில் இந்தியா முழுசையும் கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் முடிவெடுப்பதற்கு தடை இருக்கிறது, அப்படி நாங்கள் எடுக்க முடியாது, மார்க்க ரீதியாக அப்படி எடுக்க முடியாது, மாநில அளவில் தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழகத்தில் எங்கே பிறை பார்த்தாலும் நாங்கள் அறிவிப்போன்னு இந்த போன நோம்புல பேட்டி கொடுத்துருக்காரு. தமிழகத்துக்கு வெளியில் பார்த்து அறிவிக்க மாட்டோம். இந்திரா காந்தி கேட்கும் பொழுது எல்லா உலமாக்களும் சேர்ந்து அது இதுக்கு எதிரானது, எங்கள் மார்க்கத்துக்கு இந்தியா பூரா ஒரே நாளாக பெருநாள் அறிவிப்பது மார்க்க ரீதியான சில சட்ட சிக்கல்கள் இருக்கிறது, ஒத்துக்கொள்ள மாட்டோம்னு மறுத்துட்டாங்க என்று இவர் சொல்கிறார். அது மறுத்துக்கு ஏண்ட ஆதாரம் காட்டக்கூடாது, இவர் சொன்னதுக்கு ஏண்ட ஆதாரம் காட்டுவேன். சமுதாய ஒற்றுமைங்கிற பத்திரிகையில் எழுதுனதுக்கு இவர் சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம என்ன யோசிக்கிறோம், இவர் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கிறாருன்னு இருக்கோம். அப்போ இப்போ இந்த ஹஜ்ஜி பெருநாளைக்கு தமிழ்நாட்டில் எங்கேயும் பெற பார்த்தாங்களா? பெற பார்த்து அவர் அறிவித்தாரா? அவரும் நம்ம எல்லாம் சேர்ந்து எடுத்துக்கொண்ட ஒரு முடிவு என்ன, தமிழ்நாடு கிட்ட மற்றெல்லாம் தூரம், கிட்ட உள்ளதை எடுத்துக்கொள்ளலாம், தூரம் உள்ளதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஹதீஸ் அடிப்படையில் கிட்டேண்டா இதாண்டு ஒரு முடிவு வந்தாச்சுல, எல்லாரும் சேர்ந்து முடிவு வரும் பொழுது இவர் என்ன பண்ணுறாரு, இப்போ மாலேகானில் உங்கள் ஊரில் இருந்து ஒரு டவுன் காஜி ஒரு அறிக்கை விட்டுருந்தார். அது டவுன் காஜி அறிக்கைக்கு மாற்றமான அறிக்கை. டவுன் காஜி அப்படி சொல்லவே இல்லை. டவுன் காஜி அந்த தலைமை டவுன் காஜிங்கிறாங்கல்ல, அரசு தலைமை காஜி, அரசு தலைமை காஜி என்ன சொன்னார்னு கேட்டால், மராட்டிய மாநிலம் மாலேகான், இந்த குண்டுவெடிப்பு வச்சாங்கல்ல, அந்த மாலேகான் குண்டுவெடிப்பு அந்த ஊர். அப்போ மராட்டிய மாநிலம் மாலேகான்கிற ஊரில் பிறை பார்த்த அடிப்படையில் இன்று 17ஆம் தேதி துல்ஹஜ்ஜி பெருநாள் அப்படின்ட்டு அவர் அறிவித்தார். அப்போ மாலேகான் தமிழ்நாட்டில் இருக்குது, பக்கத்தில் இருக்குது, கேரளா ஏற்றுக்கிற மாட்டேன்ட்டார். மாலேகான்கிறது தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகாவை தாண்டி அதுக்கப்புறம் போய் மராட்டியத்துக்கு போகணும், அது மகாராஷ்டிராவில் இருக்குது, நடுவில் ஒரு மாநிலம் வரை குறிக்கிடுது. அப்போ டெல்லி பக்கத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய கேரளாவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னவர் எதை ஏற்றுக்கிறேங்கிறாரு, மாலேகான்கிற ஊரை நான் ஏற்றுக்கிறேன், ஏற்று அறிவிச்சேங்கிறாரு. ஆனால் உங்கள் ஊரில் உள்ள டவுன் காஜி பேப்பரில் காயல்பட்டினம்.comனு போட்டிருக்காங்க, உள்ள போய் பார்த்தோம்னு சொன்னால் தமிழகத்தின் பல பகுதிகளில் பிறை பார்த்த அடிப்படையில் அறிவித்தார்னு பொய்யா போட்டிருக்காங்க. அப்படி அறிவிக்கவே இல்லை. அவருடைய அறிக்கை என்னன்றது எங்கள்கிட்ட இருக்கிறது, அவர் கொடுத்த அறிக்கை. அவர் இங்கே தமிழகத்தில் பிறை பார்த்தது சொல்லவும் இல்லை, அதன் அடிப்பில் அறிவிக்கவும் இல்லை. அவர் என்ன சொன்னார், மாலேகான்கிற ஊரில் அறிவித்தது தான் என்று அவர் டிக்ளேர் பண்ண அறிக்கை இருக்கிறது. நாங்களே ஃபோன் பண்ணி சம்சுல்லா அவர்கள் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசி அதை நாங்கள் கண்டறிஞ்சிருக்கோம். இப்போ என்ன வழங்குது, இப்போ குழப்பம் எங்கேருந்து வருகிறது, நம்ம பகுதின்னு ஒரு முடிவு, நம்ம ரைட் இருக்கிறது, ரைட் இருக்குன்னு ஆளுக்கு ரைட் இருக்குன்னு அர்த்தமா? ரைட் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஆள் ரைட் இருக்குன்னு சொல்லி நீங்கள் எதுக்காக இந்த ரைட்டை நம்ம பயன்படுத்துகிறோம்? பெருநாளை சந்தோஷமாக கொண்டாடுறதுக்கு பயன்படுத்துகிறோம்னா சமுதாயத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கணும். தனித்தனியாக தீர்மானிச்சு நீங்களா வீட்டில் போயிட்டு நம்மளை முடிவு செய்ய சொல்லிட்டாங்க, நம்ம வெள்ளிக்கிழமை வச்சுக்கிடுவோம், அடுத்த வீட்டுக்காரன் நம்ம சனிக்கிழமை வச்சுக்கிடுவோம், நம்ம ஞாயிற்றுக்கு அப்படி அதுக்கு அர்த்தம்? அப்படி அர்த்தம் இல்லை. நீங்கள் தீர்மானிக்கிறதுனா நம்ம எல்லாருமா தீர்மானிக்கிறேன்னு அர்த்தம். எல்லாருமா தீர்மானிக்கிறேன்னு வரக்கூடிய நேரத்தில் எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணணுமா இல்லையா? குழப்பம் இல்லாமல் 5 வருஷம் ஓடணுச்சா இல்லையா? அவர் குழப்பம் இல்லை தானே. இவங்க ஏன் மாலேகானுக்கு போனாங்க? பெருநாளைக்கு முன்னாடி போய் என்ன செய்கிறோம், நம்ம மாநில நிர்வாகிகளை அனுப்பி டவுன் காட்சியை பார்த்து என்னங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, அவர் எனக்கு பதில் சொல்கிறாரு. நான் சொன்ன சரின்னு சொல்லணும்ல, சரின்னு சொல்ல முடியல. அவர் என்ன சொல்கிறாரு, நீங்களும் ஒரு அறிவிப்பை செய்து விட்டீர்கள், நாங்களும் ஒரு அறிவிப்பை செய்து விட்டேன்னு மாற்ற இயல்மாங்கிறார். அது அப்போ என்ன அர்த்தம், அது செஞ்சதை நியாயப்படுத்தி ஆதாரம் சொல்கிறத விட்டுவிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீங்களும் உங்கள் மக்களுக்கு ஒரு அறிவிப்பை செஞ்சிட்டீங்க 18, நாங்களும் எங்கள் மக்களுக்கு 17 என்று சொல்லிவிட்டோம், இப்போ ஒன்றும் பண்ணிக்கிற இயலாது, நீங்கள் அடுத்த நோம்புக்கு அறிவிக்க முன்னாடி வாங்க நம்ம பேசின செய்யும் அறிவிச்சுக்கிறோங்கிறார். அப்போ இதில் என்ன வழங்குறீங்க? இது இந்த குழப்பம் இந்த 3 நாள் வந்ததுக்கு காரணம் தௌஹீத் ஜமாத் தான் தலைமை காட்சியா? 3 நாள் வந்த காரணம் யாருன்னா நாங்கள் எப்படி காரணமானோம்? இல்லையே, நம்ம எடுத்ததில் கரெக்டாக இருக்கிறோம், அந்த நிலைப்பாடு கரெக்டாக இருந்தால் தான் சரியாக வரும். இன்னொன்று என்ன தெரியுமா, இப்போ அறிவிச்சிட்டாங்க, அடுத்த வருஷம் இப்போ இந்தியாவில் உள்ள அறிவிச்சிட்டாங்கல்ல, அடுத்த வருஷம் கேரளாவில் பார்த்தா என்ன செய்வாங்க? இந்த குழப்பம் இதோட முடிய போகிற விஷயமா? அவர்கள் நிலை இல்லாத ஒரு கொள்கையில் இருந்தாங்கன்னா அடுத்த கேரளாவில் பார்க்கும்போது கண்டிப்பாக அறிவிக்க மாட்டேன் பாரு. அப்போ என்ன வரேன், மாலேகானுக்கு அறிவிச்சிங்க, கேரளாவுக்கு சொல்லுவாங்களா இல்லையா?
அப்போ இப்படி 4 வருஷமாக இருந்த மாதிரி இனிமேல் நடப்பார். அப்போ இந்த மாதிரி அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ணோம், எடுத்த முடிவில் நம்ம உறுதியாக இருக்கிறோம். நாம் என்ன செஞ்சோம், தமிழ்நாட்டில் பார்த்ததை சொல்லுங்கள், அதை நம்ம ஏற்றுக்கிறோம். நீங்கள் பார்க்காம குல்பர்காவில் பார்த்தாங்க, மாலேகானில் பார்த்தாங்கன்னா அது எப்படிங்க அர்த்தம் அப்படிங்கிற அடிப்படையில் அதை வந்து என்ன செஞ்சிட்டோம், நிராகரிச்சிட்டோம்னு வைங்களேன். அதனால தான் அறிவித்தோம். நம்ம அறிவித்ததில் வந்து நம்ம எல்லாருமா சேர்ந்து எடுத்துக்கொண்ட ஒரு முடிவு, அதில் தான் நம்ம இருந்தோமே தவிர நம்மளா இஷ்டத்துக்கு தௌஹீத் ஜமாத்தாக எடுத்துக்கொண்ட ஒரு முடிவை நம்ம செய்யவில்லை. எல்லாருமா சேர்ந்து ஒரு நல்ல எண்ணத்தோட மார்க்கம் கொடுத்த அனுமதியை யாருக்கும் கேடு இல்லாத வகையில், எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வகையில் எப்படி பயன்படுத்தலாம் என்பதற்கு எவ்வளவுக்கு நம்ம சந்திச்சு பேச முடியுமோ அவ்வளவும் பேசிச்சு நினைஞ்சோம், ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தோம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், 3க்கு காரணம் நாங்கள் காரணமாக அந்த 3 நடந்தது உண்மை, 2 ஆக்கியிருக்கலாம். இந்த வருஷத்தில் வந்து சவுதியில் உள்ளவன் பார்க்காம இஷ்டத்துக்கு அறிவிக்கிறான், அவன் பார்க்குறதும் கிடையாது, பார்த்ததா பொய் சொல்லி நிறைய நேரத்தில் அமாவாசைக்கு முந்தியெல்லாம் பார்த்துருக்கான் இருக்கான். சவுதியுடைய அந்த அறிவிப்புகளை எடுத்து பார்த்தீங்கன்னா அமாவாசைக்கு முந்தியவன் பார்த்துருக்கான். அப்படி அதை அமாவாசைக்கு முந்தி தான் பெரிய பிறக்கும். அமாவாசைக்கு முந்திய பிற பார்த்த மாதிரிலாம் பார்த்தா அப்போ உலகத்தில் எங்கேயுமே நியூ மூன் வரவே இல்லை. அதுக்கு முன்னாடி பார்த்ததாவெல்லாம் அறிவித்து மாட்டிக்கிட்டு இருக்கிறான். உலகத்தில் உள்ளலாம் கேள்வி கேட்டு அவனுடைய அறிவிப்பை விட்டுருங்க, அவன் அறிவிப்பை அலட்சியப்படுத்தி நம்ம செஞ்சோமே, அங்கே போனால் நம்ம கட்டுப்படுத்த அவன் வேறு வழி இல்லை. ஹஜ்ஜிக்கு போகிறோமா, நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அதுக்கு சட்டம் நம்ம அமலாகிக்கிறோம், அதெல்லாம் கேட்க மாட்டான். நம்ம கையில் அதிகாரம் இல்லை, நம்ம முடிவெடுக்க இயலாது. அங்கே இருக்கும்போது நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, ஹஜ்ஜி இல்லாதவர்கள் இங்கே இருக்கக்கூடிய அவங்க சொல்ல கேட்க தேவையில்லை. அப்போ இந்த மாதிரி ஒரு அடிப்படையில் தான் இந்த குழப்பம் வருகிறது, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ எல்லாருமே சேர்ந்து ஒரு கருத்துக்கு வந்திருக்கும் பொழுது எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை உண்டாக்கணும், அந்த கருத்து வந்தோம். எத்தனை அதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன காயல்பட்டினம் ஒன்று, திருச்செந்தூருக்கு ஒன்று, தூத்துக்குடிக்கு ஒன்று, நாகூர்களுக்கு ஒன்றுலாம் இருந்த ஒரு நிலையிலிருந்து சரி நீங்கள் முடிவெடுக்கிறேன்னு இருக்கிறது, நம்மெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுப்போம். எந்த அளவுக்கு நம்ம அதுக்காக நம்ம மன இச்சைப்படி எடுத்துடக்கூடாது, இப்படி எல்லாம் எடுத்த ஒரு முடிவு வந்து ஒரு இரவில் ஒரு வார்த்தையில் நினைஞ்சிட்டாங்க, தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்க, குழப்பத்தை உண்டாக்கிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் சிம்பிளாக ஜல் புயல் எங்கேயுமே பெற பார்க்குற ஒரு சுச்சுவேஷன் இருக்கவில்லை. ஒட்டுமொத்த தமிழ்நாடு மேகத்தால் மூடப்பட்டிருந்தது. அப்படியான ஒரு நேரத்தில் வந்து அதை தமிழ்நாட்டில் எங்கேயும் பார்த்ததா அவர் குறிப்பிடவும் இல்லை. தமிழ்நாட்டில் பார்த்ததாக டவுன் காஜி தலைமை காஜி குறிப்பிடவே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த 3 வந்ததுக்கு என்ன காரணம், நாங்கள் காரணமா, இதான் மேட்ரு. சரியா, இது இந்த 3ங்கிறதுக்காக சொல்கிறேன், மேற்கொண்டு இருந்தால் கேளுங்க.